ஓகேவா? நல்லா கவனிச்சு பாருங்கம்மா. சாப்டர் நம்பர் 2 இன்டெக்ரல் கால்குலஸ் பார்ட் 1. ஸோ இந்த இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய லெசன், சரியா? ஸோ இந்த லெசன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான எக்ஸசைஸ் இருக்குது, சம்ஸும் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த லெசனை நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்ஃபார்மாக இந்த ஸ்டாண்டர்ட் இன்டெகிரேஷன் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ டைரக்டா உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் சம்ம செய்ய முடியும், இல்லை செய்ய முடியாது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஆஃப் இன்டெஃபினட் இன்டெக்ரல், இன்டெஃபினட் இன்டெக்ரல் அண்ட் டெஃபினட் இன்டெக்ரல் ரெண்டு இருக்குது. ஸோ இன்டெஃபினட் இன்டெக்ரல் அப்படின்னா இந்த இன்டெகிரேஷன் சிம்பிள் இருக்கா இல்லையா, இதுல நமக்கு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருக்காது. அப்படின்னா அது வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரல். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த இன்டெகிரேஷன் சிம்பிள்ல ஸோ இங்க வந்து லோயர் லிமிட் சொல்லுவாங்க, இங்க அப்பர் லிமிட் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு இன்டெஃபினட் இன்டெக்ரல் அர்த்தம். அதே இன்டெக்ரல்ல நமக்கு லோயர் லிமிட்டோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க, அப்பர் லிமிட்டோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க. இது இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு டெஃபினட் இன்டெக்ரல் பேர், சரியா? அப்போ நமக்கு லாஸ்ட் வருஷம், அதாவது நம்ம வந்து 11th பிசினஸ் மேக்ஸ்ல டிஃபரன்ஷியேஷன் படிச்சோம், சரியாப்பா? அப்போ நமக்கு லாஸ்ட் டைம் வந்து டிஃபரன்ஷியேஷன் படிச்சோம். ஸோ அதே டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாவும் இங்க தேவைப்படும், இன்டகிரேஷன் ஃபார்முலாவும் தேவைப்படும். இந்த இன்டகிரேஷன் நீ படிச்சா மட்டும்தான் கிட்டத்தட்ட 4-5 லெசன் படிக்க முடியும் இங்க 12thலயே, சரியா? பிசினஸ் மேக்ஸ்ல எல்லாம் கண்டிப்பா வந்து அந்த 5 லெசனே ஒன்னா படிக்க முடியாது. அதுக்கு அடிப்படை இந்த ஃபார்முலா தான், சரியா? அப்ப இங்க நமக்கு வந்து லாஸ்ட்ல சம்மரி பக்கத்துல உனக்கு கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு ஃபார்முலா கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு 21 ஃபார்முலா கொடுத்துருக்கான். அந்த 21 ஃபார்முலாவையும் நீ ஸ்டார்டிங்ல இருந்தே மெமரைஸ் பண்ணி, சரியா? அந்த 21 ஃபார்முலா தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால இந்த லெசனை தாண்டி மீதி உள்ள 4 லெசனையும் படிக்க முடியும். அப்போ நம்ம இங்க வந்து இன்டெஃபினட் இன்டெக்ரல் படிக்கிறோம், ஆனா ஃபர்தரா வரக்கூடிய லெசன்ல டெஃபினட் இன்டெக்ரல் படிப்போம். அங்கேயும் இன்டகிரேஷன் ஃபார்முலா தேவைப்படதான் செய்ய போகுது, சரியா? அதனால டெய்லி உன்னால எவ்வளவு முடியுமோ, ஓகேவா? டெய்லி வந்து ஒரு 5 ஃபார்முலா நீ மெமரைஸ் பண்ணா கூட கண்டிப்பா வந்து ஒரு 4 நாள் என்ன பண்ணலாம், ஃபுல் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிடலாம். டோட்டல் 21 தானே இருக்குது, அப்புறம் ஒரு 4 days போகுது. அப்ப கடைசி நான் வந்து 6 ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணிக்கும், சரியா இல்லையா? அதனால எல்லா ஃபார்முலாவும் நல்லா படிச்சுக்கோ. இந்த ஃபார்முலா ஃபுல்லா உனக்கு தெரிஞ்சா மட்டும்தான் உன்னால இந்த லெசன் நல்லா கேர்ஃபுல்லா பண்ண முடியும். அண்ட் இது கூட நிறைய கான்செப்டும் சேர்ந்து வரும். அப்போ ஃபார்முலா படிச்சா மட்டும் போதாது, அந்த கான்செப்டையும் சேர்த்து படிக்கணும். அப்போ ஒவ்வொரு லெசனுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா உள்ள இன்வால்வ் ஆகும். அந்த ஃபார்முலா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸா படிச்சுட்டு படிக்கலாம். அப்ப என்ன பண்ண போறோம், நம்ம வந்து சம் ஆரம்பிக்க போறோம். அப்போ செகண்ட் சாப்டர்ல இந்த 21 ஃபார்முலாவும் நீங்க தரவு பண்ணீங்கன்னா செகண்ட் லெசன் நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் என்ன பண்ணலாம், வந்து உங்களால வந்து ஃபுல்லுமே சூப்பரா என்ன பண்ணலாம், எழுத முடியும். பாருங்கம்மா, 2 important properties of the integral calculus. ஸோ இந்த இன்டெகிரல் கால்குலஸ்ல ஃபார்முலாவை தாண்டி நிறைய விஷயம் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியணும். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னால k அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு முன்னால கான்ஸ்டன்ட் டேம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, எக்ஸே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் கான்ஸ்டன்ட் டேம். அது நம்பரா இருக்கலாம், எக்ஸை தவிர்த்துட்டு ஒய் இசட் எம் என்ன இருக்கலாம், சரியா இல்லையா? இங்க முழுக்க முழுக்க என்னது, கான்ஸ்டன்ட் டேம் சொல்றாங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியே கான்ஸ்டன்ட் டேம் இருக்க சொல்ல அந்த கான்ஸ்டன்ட் டேம் அந்த இன்டகிரேஷன் வந்து வெளியே எடுத்துட்டு மீதி ஃபங்க்ஷன் மட்டும் என்ன பண்ணலாம், உள்ள வச்சுக்கலாம், சரியா? அப்ப இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா சம்ல தேவைப்படும். ஒரு ஃபங்க்ஷன் கூட கான்ஸ்டன்ட் இருக்க சொல்ல அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டு மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் இன்டகிரேஷனுக்குள்ள வச்சா மட்டும் போதும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, ஒரு இன்டகிரேஷன் இருக்கு சார், 2 ஃபங்க்ஷன் பிளஸ்ல இருந்தாலோ 2 ஃபங்க்ஷன் மைனஸ்ல இருந்தாலோ, 2 ஃபங்க்ஷன் நடுவில் சம்டைம் பிளஸ் இருக்கும், 2 ஃபங்க்ஷன் நடுவில் சம்டைம் இருக்கும் மைனஸ் இருக்கும். அப்படி இருக்க சொல்ல இந்த இன்டகிரேஷனை நீங்க தனித்தனியா என்ன பண்ணலாம், பிரிச்சு கொடுத்துடலாம். பாரு, இன்டகிரல் f of x dx, சோ பிளஸ் இந்த நடுவில் பிளஸ் போட்டுக்கோ. அடுத்து இன்டகிரல் g of x dx, சரியா? அப்போ நடுவில் பிளஸ் இருந்தா நடுவில் பிளஸ் போடணும், நடுவுல மைனஸ் இருந்தா நடுவுல மைனஸ் போடணும். அப்ப இங்க நடுவுல பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கறத பார்த்து இந்த இன்டகிரேஷனை நம்ம என்ன பண்ணணும், தனித்தனியா பிரிச்சு கொடுத்துறோம்.
இது வந்து இன்டகிரேஷன்ல நம்ம ரெகுலரா வந்து எல்லா இடத்தையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. சரியா? அப்ப இந்த ப்ராப்பர்ட்டியோட ஐடியா வந்து எனக்கு கண்டிப்பா வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணலாம் பார்த்தோம், ஈஸியா புரியும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன பண்ணலாம், ஃபார்முலாக்குள்ள போல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காண்டி என்ன பண்றேன், எடுத்துக்கிறேன். இன்டெகிரல் 3x dx எக்ஸாம்பிள் எழுதி காட்டுறேன். இப்போ இங்க நல்லா கவனிச்சுக்கோ, இன்டெகிரல் x dx இது வந்து இன்டகிரேஷனுடைய ஃபங்க்ஷன். அப்போ இந்த 3 அப்படிங்கிற நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் நம்பர். அப்ப இந்த கான்ஸ்டன்ட் நம்பர் நீ உள்ளேயும் வச்சுக்கலாம், வெளியே வச்சுக்கலாம். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி படி கான்ஸ்டன்ட் நம்பர் என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த இன்டெகிரல் வெளியே எடுத்துடலாம். அப்போ 3 இன்டெகிரல் x dx ன்னு போடலாம். இதுக்கப்புறம் இன்டகிரேஷனுடைய ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா இல்லையா? இதே போல நீங்க பாத்தீங்கன்னா இன்டெகிரல் நல்லா கவனிச்சு பாரு, m சரியா, x பவர் 5 dx. அப்ப இந்த இடத்துல எது சார் ஃபங்க்ஷன் அப்படின்னா, இங்க dx இருக்கிறதுனால x தாசா ஃபங்க்ஷன். அப்ப இந்த m யாரா இருப்பாங்கன்னா கான்ஸ்டன்ட் நம்பர் ஆக்ட் ஆகும், அது ஒரு நம்பர் மாதிரி. அப்ப இந்த நம்பருக்கு என்ன m ன்னு போட்டிருக்கேன். அப்ப இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் நம்பரை என்ன பண்ணலாம், நீங்க இன்டகிரேஷன் விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா m அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் நம்பர் வெளியே வந்துடும். இன்டகிரல் சோ x பவர் 5 dx மட்டும் என்ன பண்ண உள்ள இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா போடுற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்க பாத்தீங்கன்னா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி சொல்றேன் பாரு, இன்டகிரல் இங்க x ஸ்கொயர் பிளஸ் x கியூப் இன்டு dx. நல்லா கவனிச்சு பாரு, x ஸ்கொயர் x கியூப் ரெண்டு ஒன்னா கூட்ட முடியாது, ரெண்டுமே டிகிரி வேற வேற மாதிரி இருக்கு. அப்ப ரெண்டுமே தனித்தனி ஃபங்க்ஷன். அப்ப ரெண்டு தனித்தனி ஃபங்க்ஷன் நடுவில் பிளஸ் இருக்க சொல்ல இதனை எப்படி எழுதலாம்னா, இந்த இன்டகிரலை இந்த எக்ஸ் ஸ்கொயர் கொடுக்க போறேன், அதே இன்டகிரலை இந்த எக்ஸ் கியூப் கொடுக்க போறேன், நடுவில் பிளஸ் போட போறேன். அப்ப இன்டகிரல் எக்ஸ் ஸ்கொயர் dx அப்படிங்கிற தனியா பிரிச்சிட்டேன். பிளஸ் இன்டகிரல் நடுவில் பிளஸ் போட்டாச்சுப்பா, அடுத்து எக்ஸ் கியூப் இருக்குது, இன்டகிரல் எக்ஸ் கியூப் dx ன்னு போடணும். அப்ப எப்பவும்லாம் இன்டகிரல் வருதோ அங்கெல்லாம் dx கண்டிப்பா சேர்ந்து வந்துடும். dx இல்லாம எதுவுமே போட முடியாது. சரியா இல்லையாப்பா? அப்ப இங்க ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்ததுனால ரெண்டையும் பிரிச்சு எழுதி காமிச்சிட்டேன். சரி, இப்ப இதே மாதிரி 3 ஃபங்க்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிள் 3 எழுதி காட்டுறேன் பாரு. இன்டகிரல் x பிளஸ் x பவர் 5 பிளஸ் x பவர் 7 சோ இன்டு dx. இப்படி நான் என்ன பண்ணணும், எல்லா இதுக்கு நடுவுல பிளஸ் இருக்கு. அப்படி எக்ஸாம் என்ன பண்றேன், கொஞ்சம் மாத்திக்கிறேன், இது மைனஸா மாத்திக்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. இதுல மைனஸா வச்சுக்கிறேன். அப்ப இது மைனஸா வச்சிருந்தா செகண்ட் ப்ராப்பர்ட்டி படி ஒவ்வொரு டேமும் தனித்தனியா இருக்கு. எக்ஸ் எக்ஸ் பவர் 5 எக்ஸ் பவர் ஒன்னா கூட்டலாம் முடியாது. சரியா? அப்ப எல்லாத்துக்கும் தனித்தனியா இன்டகிரல் கொடுத்தீங்கன்னா இன்டகிரல் எக்ஸ் டிஎக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து ரெண்டாவது எக்ஸ் பவர் 5 முன்னால பிளஸ் இருக்கிறதுனால பிளஸ் இன்டகிரல் எக்ஸ் பவர் 5 டிஎக்ஸ். அடுத்து மூணாவது ஃபங்க்ஷன்ல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டகிரல் எக்ஸ் பவர் 7 டிஎக்ஸ். அப்ப இந்த இடத்துல டோட்டலா என்ன பண்ணியாச்சுன்னா வந்து 3 ஃபங்க்ஷனா பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்டகிரல் ஃபார்ம்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியாப்பா? இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராப்பர்ட்டியே தெளிவா தெரியணும். சோ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண சம்ல கண்டிப்பா நம்ம வந்து செய்யற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் எல்லா ஃபார்ம்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிக்க தெளிவா தெரிஞ்சுக்கோ.